ஜூலை 11, 12 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் நமக்கு கூட்டங்கள் இருக்கிறது. கூட்டத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா யூத் கேம்ப்ல வந்து எழுப்புதலின் தீ. சொல்லுங்க, என்ன கேம்ப் பேரு? எழுப்புதலின் தீ அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த கூட்டங்களை நாங்க ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். வருகிற சாட்டர்டே 11ஆம் தேதி 12ஆம் தேதி அதுல பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி வந்து யூத்துக்காக, வாலிப பெண் பிள்ளைகளுக்காக, வாலிப ஆண் பிள்ளைகளுக்காக முக்கியமான கூட்டாளிக்கு நடைபெறுது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அனெக்டிங் செக்ஷன் அதிகமா இருக்கும். இதனுடைய நோக்கமே எல்லா வாலிபருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். வல்லமை, வரங்கள், அபிஷேகத்தை நம்ம வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்னைக்கு வாலிப பிள்ளைகள் தானே போனோம், நம்ம எல்லாம் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. 100 வயதானாலும் நாமும் வாலிபர்கள் தான். சொல்றீங்க, உங்களுக்கு அபிஷேகம் வேணும்னா தயவு செய்து வாங்க, உங்களை நாங்க யாரும் என்ன பண்ண மாட்டோம், வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டோம். நீங்களும் என்ன பண்ணலாம், வரலாம். அப்புறம் ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு எல்லாத்தையும் நீ கட் பண்ணித்தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற கூட்டம். நான் பாஸ்டர்மாக்காக மட்டுமல்ல, 10 பேர் 12 பேருக்காக மட்டும் இல்ல, சபை அனைவருக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட 2 நாள் கூட்டம். தயவு செய்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு வாங்க. அபிஷேகம் இல்லாம நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. ரொம்ப முக்கியம் இந்த நாட்கள்ல உணர்ந்து ஆவியானவர் கொடுத்த ஏவுதலினால முன்னாடி நாங்க உங்களுக்கு அறிவிக்கிறோம். வருகிற 11, 12 தம்பி எதுவும் கூட லீவு அன்னைக்கு கண்டிப்பா போட்டே ஆகணும். எல்லாம் லீவ் போட்டு தேவ சமூகத்துல காத்திருங்க. ஒருத்தரும் வந்து அது என்ன பண்ணக்கூடாது, இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இது மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காது. என்ன பண்ணாது, கிடைக்காது. வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுல நமக்கு பாஸ்டர் வேர்ட் ஆஃப் காட் வேர்டை கொண்டு வரவங்க யாருன்னா பாஸ்டர் ஓபேத் ஜான் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர் வந்து சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் கிடைச்சது வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா அவங்க பிஸியா ஓடுற ஒரு மனுஷன் திடீர் ஏசப்பா நம்ம மேல திரும்ப வச்சதுனால, சொல்லுங்க, நம்ம மேல திரும்ப வச்சதுனால, என் மேல திரும்ப வச்சதுனால அந்த நாள் நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒழுங்குபடுத்திருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ஜான் ஓபேத் ஜான் அவங்க பாஸ்டர் வராங்க. அதே போல நம்முடைய தம்பி இஸ்ரேல் ஜான் அவன் கூட, அந்த தம்பி கூட அவங்களோட ஒர்ஷிப் பண்றதுக்காக அவங்களும் நம்ம கூட வராங்க. அவங்க தான் நமக்கு அந்த ஊழியக்காரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்களும் அவங்களுடைய தகப்பனார். அப்ப அவங்களும் வந்து நம்ம கூட அந்த 2 நாளும் கூட இருப்பாங்க. நாமே அதே போல சாட்டர்டே மார்னிங் செக்ஷன் வந்து உங்களுக்கு யூத்துக்கும், அதே போல அனெக்டிங் செக்ஷனும் நடக்கும். அதே போல மாலை கூட்டங்கள் எல்லாருக்குமாக, தகப்பன்மார், தாய்மார், சகோதரிகள், யூத், சிறு பிள்ளைகள் எல்லாருக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, மாலை கூட்டமும் இருக்கிறது. மார்னிங் செக்ஷனும் இருக்கும், அதே போல ஈவினிங் செக்ஷனும் இருக்கும். அதே போல சண்டே ஆராதனை, சண்டேல நமக்கு ஆராதனையிலும் அவங்க நம்ம கூட இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த 2 நாட்களையும் தயவு செய்து பட்சமாய் நானும் ஊழியக்காரரும் இணைந்து பட்சமா கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த நேரத்தை தயவு செய்து இழந்துடாதீங்க. எல்லாரும் தேவ சமூகத்துல வந்துருங்க. லீவு போடுங்க ஒரு நாள். எல்லாரும் என்ன பண்ணுவோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமையாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. அதே உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளை கூட கொண்டு வாங்க. அதனால ரொம்ப விசேஷமாட்டால் அந்த ஊழியக்காரனுடைய ஒரு தாகம்னா எழுப்புதலின் தீயை பற்ற வச்சிடணும் யூத்துக்குள்ள, வாழ்வுக்குள்ள, சபைக்குள்ள. அதனால வந்துட்டு உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்க நண்பர்கள், உங்க சொந்தக்கார பிள்ளைகள் எல்லாரும் யாரெல்லாம் கூட்டிட்டு வரணுமோ நீங்க கூட்டிட்டு வாங்க. ரொம்ப நாள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களோட ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த 2 நாள் உங்களுக்கு ரொம்ப உயர்வா இருக்கும். அவர்களையும் நீங்க வர சொல்லுங்க. அவர்களையும் இந்த தீ என்ன பண்ணும், பற்றி பிடிக்கும். நம்மளோட அவங்கள வந்துட்டு அந்த தீ அவங்களையும் பற்றி பிடிச்சிடும். இந்த பச்சை வைக்கிற தீ நம்முடைய தெரு, நம்முடைய கிராமம், ராணிப்பேட்டையே பற்றி எரிய வைக்கும். ஆமென் சொல்றவங்களா ஒரு அழிவை சொல்லலாமா?
காண்பார்கள். மூப்பர்களும் வாலிபரும் தரிசனம் காண்பார்கள். இந்தியா தேசத்தின் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு அபிஷேகத்தை நல்ல கைக விட்டு கொடுங்க. கண்டுபடுத்தாதீங்க.